ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் ஸ்ரீ பாலாஜி ப்ராப்பர்ட்டிஸ். பள்ளிக்கரணை லொக்கேஷனில் ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் தான் நம்ம ரிவ்யூக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடம் பள்ளிக்கரணை மெயின் ரோடு ஆயில் மில் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. இப்போ லேண்ட்மார்க்காக பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா, அந்த கேபி நார்த் வெஸ்ட் பில்டிங் தான் உங்களுக்கு ஒரு லேண்ட்மார்க்கு. அது பக்கத்து உள்ள ரோடு தான் நம்ம ட்ராவல் ஆகக்கூடிய ரோடு. ஆயில் மில்லேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நமக்கு. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி உள்ள அப்ரோச் ரோடை தான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த சரௌண்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல், காலேஜ் எல்லாமே பக்கத்தில் இருக்குது. ஆர்கிட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது. கரெக்டாக அந்த நம்ம மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் ஆர்கிட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், ஏகேஜி பப்ளிக் ஸ்கூல், டிஏவி ஸ்கூல். அதுக்கப்புறம் காலேஜுன்னு பார்த்தீங்கன்னா ஆசான் மெமோரியல் காலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நகர் வந்து பார்த்திங்கன்னா சாய் கணேஷ் நகர். இந்த ஆர்ச்சி தான் உங்களுக்கு இது உள்ள என்ட்ரி புல்லோ பண்ணி போனீங்கன்னா கரெக்டாக இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ்லேயே நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ரோடு வித்து வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸுக்கு உங்களுக்கு 30 ஃபீட் ரோடு. இதே ரோடில் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கரணில் காசா கிராண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா காசா கிராண்டில் தான் நேராக போய் நீங்கள் நிற்பீங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கான எந்த ரோடு வந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்ற மாதிரி அப்ரோச் ரோடு தான் கிளியராக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னாவே இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி கிட்ட வந்துட்டோம். இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி. நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 1800 ஸ்கொயர் ஃபீட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இது 1800 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா சப்டிவிஷன் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏபின்னு வந்து பார்த்திங்கன்னா பிரித்து சப்டிவிஷன் பண்ணி 900 வந்து பிரித்து சப்டிவிஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரோடு வித்து வந்து பார்த்திங்கன்னா 23 அடி ரோடு. ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங். டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 22.5க்கு 40, 22.5. லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 40 ஃபீட்டு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள ஒரு டைமென்ஷன் தான் இது. இந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே நல்ல ரெசிடென்சியலாக இருக்கும். உங்களுக்கு இந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெசிடென்சியல் தான். நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகக்கூடிய ஏரியாவும் கூட. லொக்கேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைம் லொக்கேஷனாகவே தெரியுங்க. நீங்கள் ஏன்னா நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து உண்மைன்றது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஏன்னா லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அருமையான உள்ள ஒரு ஏரியா தான் இந்த ஏரியா. சாய் கணேஷ் நகர். இந்த நகர் பேர் வந்து பார்த்திங்கன்னா சாய் கணேஷ் நகர். இதோடைய ஓவராலாக உங்களுக்கு வந்து ஃபுல் சரௌண்டிங்கோடைய வியூ நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து வெல் வாட்டர் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் காமிச்சிருப்பேன் நான் வீடியோவில். இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துகிட்டு இருக்கும் இந்த இதே ரோட்டில். அதோடைய ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா போர் வாட்டர் வச்சு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. நீங்கள் நேர்லேயே வந்து விசாரிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லிடுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கான காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா 54 lakhs. அதாவது 900 சதுரடி 54 லட்சம் அவங்க வந்து கோட் பண்ணியிருக்காங்க. சிஎம்டி அப்ரூவ்டு, ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான் ப்ரைஸ் தான் இது. இப்போ நான் சொன்ன கன்ஸ்ட்ரக்ஷன் அது ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறாங்க பார்த்திங்கன்னா, அது வந்து வெல் வாட்டர் அதாவது போர் வாட்டர் வச்சு தான் வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நேரில் வாங்க, உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிக்கான மொத்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். தேங்க்யூ.